பதிவாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 9 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலை தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் மூலமாக வழங்கப்படுகிறது. இதனை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவாளர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் பொறுப்பு அவர்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியின் சார்பாக பொது மேலாளர், துணை பொது மேலாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பிக்கிறார்கள். கூட்டுறவுத்துறையின் சேவைகளை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்த்திடும் வகையிலும், கூட்டுறவுத்துறையினை மேலும் மெருகேற்றும் வகையிலும் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி மற்றும் கூட்டுறவு கல்வி நிதி தற்போது வழங்கப்பட்டது. தொடர்ந்து கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டுறவு சங்கங்களில் பதிவாற்ற திருமிகு சரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சரோஜா அவர்களுக்கான பணி நியமன ஆணையினை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கூட்டுறவுத்துறையிலிருந்து பணியில் இருக்கும்போது உயிரிழந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் கருணை அடிப்படையில் கட்டுநர் பணியிடத்திற்கான பணியாணை வழங்கப்படுகிறது. சரோஜா அவர்களை தொடர்ந்து சூரியகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பணி ஆணையினை பெறக்கூடியவர்களை மேடைக்கு அருகே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சூரியகுமார் அவர்களை தொடர்ந்து சேவகமூர்த்தி, நாகலட்சுமி, சூரியகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கட்டுநர் பணியிடத்திற்கான ஆணையினை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்ற சேவகமூர்த்தி இவர்களுக்கான பணி நியமன ஆணை மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து நாகலட்சுமி, தனுஸ்ரீ, இளமாறன் ஆகியோரையும் மேடைக்கருகில் அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு நாகலட்சுமி அவர்களுக்கான பணியாணை வழங்கப்படுகிறது. கூட்டுறவு அலுவலகத்தில் இவர் பணியாற்றியிருக்கிறார். தனுஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பணியில் இருக்கும்போது உயிரிழந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும்